எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக் குமாரின் இனிமையான காலை வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய கோர்ட் நிகழ்வை குறித்து நாம் பேச இருக்கிறோம். என்ன அசோக்கு? ஆமாம் சார். நீங்களும் கேட்டீங்க இல்லையா? கேட்டேன் சார். கோர்ட் நிகழ்வு கேட்டீங்க, விசாரணை கேட்டீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். முதல்ல ஒரு முதலீட்டாளருக்கான மகிழ்ச்சியான செய்தி கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிடலாமா? மகிழ்ச்சியான செய்தி சொல்லிடுறேன். நண்பர்களே, நம்முடைய விருப்பம் நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம் இல்லையா? பாண்டுக்குள்ள நேற்று கூட நான் ஒரு ஆடியோவில் பேசியிருந்தேன், வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. பாண்டுக்கு லேண்டு அவரே அறிவிக்கும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி இன்று நடந்துள்ளது. 3 விஷயம் இன்றைக்கி சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. நம்பர் 1, நீதியரசரே மகிழ்ச்சியோடு சொன்னது, ஆரம்பத்தில் அதாவது 25ஆம் தேதி ஸ்டேட்டஸ் படி 4% தான் ஏலம் போயிருந்தது. 150 பிளாட் தான் போயிருந்தேன். 149 பிளாட் விக்டிம்ஸ் எடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் மொராய் சீட்டில் மட்டும் அதர்ஸ் 3% எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். இன்று 4% என்பது இன்று 11%ஆக மாறி இருக்கு அப்படிங்கிறத அவர் சந்தோஷமாக தெரிவித்தார். இன்னும் போக போக படிப்படியாக இது கொஞ்சம் ரைஸ் ஆகும், நல்ல ஏலம் போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். நம்பர் 2, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா பாண்டுக்கு லேண்ட் என்பது. அவர் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக, முந்தி சொன்னதை விட இப்போ கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டார். அது என்னென்னா, ஆரம்பத்தில் நீதியரசர் கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவித்தது என்னென்னா, ஏங்க ஏலம் போக மாட்டேங்குது, ஏன் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க ஏலம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். கவனிச்சிங்களா? அப்பொழுது இந்த நிறுவனத்துடைய வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஆன்லைனில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார் இந்த மீதி பணத்தை கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி முந்தி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பயமாக இருக்குது, அச்சப்படுறாங்க. அப்படி ஒருவேளை பணம் கட்ட தவறினால், அவர் சொன்ன அடுத்த பாயிண்ட்டு, அந்த இஎம்டி பணத்தை பாண்ட்லேருந்து கழிச்சிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை 2 பாயிண்ட்டையும் சுட்டி காமிச்சார். என்ன பணம் திருப்பி கட்டுறதுன்னா, நான் என்ன சொல்லையா, அவர் நீதியரசர் ஆரம்பத்தில் சொன்னது என்னன்னா, 10 லட்சம் ஒருத்தர் பாண்டு வேல்யூ வச்சுருக்காரு, முதலீடு பண்ணியிருக்காருனாக்கா, அவர் 10 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறாரு வச்சுங்க. 10 லட்சத்துக்கு அவர் இப்போயே ஃபுல் செட்டில்மெண்ட் வராது. எல்லா சொத்துக்களையும் ஏலம் விட்ட பிறகு படிப்படியாக நான் சொல்லுவேன், PSV 1, PSV 2, PSV 3, PSV 4, PSV 5 சொல்லியிருக்கேன். PSV என்னது? ப்ரப்போஸ்டு செட்டில்மெண்ட் வேல்யூ. அது இஆக்ஷன் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் லேபிலிட்டி போட்டிங்கன்னா அந்த PSV வேல்யூ வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு PSV வேலையும் 5 PSV வேலையும் கூட்டி மொத்தமாக ஒரு 70%, 80%, 90% வருதுனாக்கா மீதி அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும் அப்படின்னாரு. ஒருத்தர் 10 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருந்தாருன்னா முதல்ல PSV வேலையும் அவருக்கு ஒரு 30% கிடைக்கும். அப்படின்னாக்கா என்ன, 3 லட்சம் 3 லட்சம் திருப்பி அவருக்கு திருப்பி தராங்க கம்பெனிலேருந்து. 10 லட்சத்துக்கு 3 லட்சம் போய் மீதி 7 லட்சம் கட்டணும் இல்லையா? அடுத்த ஏலம் விடுறாங்க. அடுத்த ஏலம் விடும்போது அதில் ஒரு 3 லட்சம் வருதுனாக்கா பாக்கி ஒரு 4 லட்சம் கட்ட வேண்டியது வரும். இப்படியும் போய் கடைசி 9 லட்சம் தான் இவர் கிடைக்குது. அப்படின்னாக்கா மீதி 1 லட்சத்தை இவர் கட்டணுங்கிற சூழ்நிலை முதல்ல இருந்தது. அதைத்தான் இவர் நிறுவனத்தில் ஆயர் சொன்னவுடனே நீதியரசர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒருவேளை இவங்க பணம் கட்ட முடியலனாக்கா அவங்க கட்ட வேணாம், பரவாயில்ல, இஎம்டி பணத்தை நம்ம அவங்களுடைய பாண்ட்லேருந்து கழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஆல்மோஸ்ட் பாண்டுக்கு லேண்டு தான். பாண்டுக்கு லேண்டு இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே. இஎம்டி பிடிக்கலன்னா ஆல்மோஸ்ட் பாண்டுக்கு லேண்டு தான். இஎம்டி நம்ம முதல்ல கட்ட மாட்டோம். ஒருவேளை நமக்கு ஏலம் எடுத்துட்டு நம்ம பணத்தை கட்ட தவறினால், மீதி பணத்தை கட்ட தவறினால், நமக்கு வரக்கூடிய பணம் போக மீதி பணத்தை கட்ட தவறினால் அந்த இஎம்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதை பாண்ட்லேருந்து கழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ அது தெளிவு பண்ணிட்டாரு, இஎம்டி உங்களுக்கு லாஸ் ஆகாது, நாங்கள் பாண்டில் கழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. பணம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கட்ட முடியலாக்கா நீங்கள் விட்டுலாம், கடைசியில் கட்ட முடியலன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி. ஸோ பாண்டுக்கு லேண்டுங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3வது பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு சந்தோஷமான செய்தி தான். புகார் கொடுக்காதவங்க நிறைய பேர் நம்மளை கேட்டே இருந்தாங்க, என்ன சார் பண்ணாரு. நம்ம ஒரு சிலருக்கு நம்ம ஆலோசனை கொடுத்தோம், நேரில் போகாதீங்க, அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவ்வளோ வழியில், இந்த டைமில் போய்ட்டு நீங்கள் இப்போ போய் போடணும்னா அவங்களுக்கு கோவத்தை கிளறி விடுவாங்க, திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. முன்னாடி இப்படி சொன்னீங்க, அப்புறமேட்டு இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க புகார் கொடுக்காதவங்க. முன்னாடி அதை விட்டுருப்பா, அது கண்டவங்க கண்டபடி பேசுவோம், அதெல்லாம் விட்டுரு. வேல்யூபிள் பாயிண்ட்டை பேசு. அதாவது
நீங்கள் வந்து நேரில் போகாதீங்க, தபால் அனுப்பிச்சி விடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு சிலர் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி யங்ஸ்டார்லேருந்து ஒரு 2000 பேர் வந்து பென்ட்ரைவில் கொடுத்து மெம்பர்ஸ் லிஸ்ட் கொடுக்காம இருந்தாங்க. அவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காங்க. 8/10/2025 மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ எல்லா கம்ப்ளைண்ட்டுமே இப்போ அக்செப்ட் பண்ண சொல்லிட்டார் நீதியரசர். அக்செப்ட் பண்ணி நம்பர் போட சொல்லிட்டார். எப்படின்னாக்கா 3 நாளுக்குள்ள நிறுவனத்தார் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி யாரெல்லாம் 8/10க்கு பின்னாடி கொடுத்தாங்களோ வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் NOC கொடுத்துட்டாங்கன்னா நிறுவனத்திற்கு வந்து NOC கொடுக்கணும். பரவாயில்லவங்களாம் சேர்த்துக்கலாம், இவங்க பாண்டெலாம் சரியான பாண்டு தான் அப்படின்னு NOC கொடுத்துட்டாங்கன்னா அவர்களையும் 3 நாளைக்கு உள்ளார இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஏன் எடுக்கும்போது EMD பணம் கட்ட தேவையில்லை. இது ஒரு சந்தோஷமான செய்தி. நம்பர் 1 சந்தோஷமான பாயிண்ட் என்னது, நமக்கு தேவையானது பாண்டுக்கு லேண்டுங்கிறது ஓரளவுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஏலம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஒருத்தர் 10 லட்சம் தான் போட்டிருக்காங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளே தான் ஏலம் எடுக்கணும். 10 லட்சத்துக்கு மேலே எடுக்கிறாருன்னா அவங்க வந்து பணத்தை உடனே கட்டியாகணும். பாக்கி அதாவது முழு பணத்தையும் கட்டியாகணும். இப்போ ஒரு அம்மா சித்ரான்னு ஒரு அம்மா வெறும் 4 லட்சம் தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன நினைப்பில் வந்து எடுத்தாங்கன்னு தெரியல, 71 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. பணம் இருந்து எடுத்துக்கலாம், பணம் இருந்து எடுத்திருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட்டு. அவங்க இப்போ என்ன பண்ணாக்கா 67 லட்சத்தை கட்டியாகணும். 4 லட்சம் தான் அவங்களுக்கு பாண்ட் இருக்கு, மீதி 67 லட்சத்தை உடனடியாக கட்டியாகணும். ஒரு 10 டேஸில் கட்ட சொல்லியிருக்கா, 10 டேஸில் அவங்க கட்டியாகணும். அந்த மாதிரி யாரும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய பாண்டு அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே நீங்கள் ஏலம் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு இந்த 3 பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டு. அப்புறம் இன்றைக்கி சொன்னதில் என்னென்னா ஆரம்பத்தில் பிபி தான் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி வழக்கு தொடக்க தாமதமாச்சு, ஒரு 10:45 கிட்ட ஆயிடுச்சு வழக்கு தொடங்குறதுக்கு. 2944 பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2944. இது நம்மளுடைய பங்கு, பெரிய பங்கு இருக்குது. நம்ம மொத்த குடிமக்கள் சங்கத்துடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. இது 223 பிளாட்டு தான் என்ன இது வரைக்கும் ஏலம் போயிருக்குது. 233 பிளாட்டு ஆரம்பத்திலேருந்து 17/3/2026 இன்னை வரைக்கும் உள்ளதில் வந்து 233 பிளாட்டு தான் மொத்தம் ஏலம் போயிருக்கு. முதல்ல ஒரு 5 டேஸில் எவ்வளோ போயிருந்தது, 150 பிளாட்டு. 150 பிளாட்டு போக இன்னைக்கு 83 பிளாட்டு தான் இன்றைக்கி போயிருக்கு. இப்போ 10 நாளில், முதல்ல 5 நாளில் 150 பிளாட் போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த 10 நாள் டியூரேஷனில் 83 பிளாட் தான் ஏலம் போயிருக்கு. மொத்தம் டோட்டலாக 233 பிளாட் ஏலம் போயிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிபி சொன்னது வந்து 230 பிளாட்டு கிட்ட தான் சொன்னார் அவர். அது 230 பிளாட்டு ஏலம் போனதில் 228 பிளாட்டை யார் எடுத்திருக்காங்க, விக்டிம்ஸே எடுத்திருக்காங்க. 2 பிளாட்டு தான் வெளியில் உள்ளவங்க எடுத்திருக்காங்க. ஒன்று தஞ்சாவூர், ஒன்று மொராய்சிட்டி, வெளியில் உள்ளவங்க எடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 27 பேர் பாதிக்கப்பட்டவங்கள, 228 பேர் பாதிக்கப்பட்ட எடுத்திருக்காங்க இல்லையா, அதில் 27 பேர் அவங்களுடைய முதலீட்டு தொகையை விட அதிகமாக ஏலம் எடுத்திருக்காங்க. கூடுதல் தொகைக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. அந்த கூடுதல் தொகை எவ்வளோனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வருதுங்க. 3 கோடி வருது. நான் ஆரம்பித்து சொன்னேன் இல்லையா, இது வந்து செட்டில்மெண்ட் வந்து எப்படி இருக்குனாக்கா, ஒரு பாதிக்கப்பட்ட எடுக்கக்கூடிய ஏலத்துலேருந்து அந்த தொகையிலேருந்து எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுக்குறது இந்த அளவுக்கு சரியானு சொன்னேன். ஆனால் இது வந்து அவங்களே விரும்பி அதிகமாக எடுத்துக்காங்க. 3 கோடி. அதாவது அதனுடைய அப்செட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 233 பிளாட்டுக்கு 28 கோடியே 5 லட்சம். 28 கோடியே 5 லட்சம் தான் அதனுடைய வேல்யூ. ஆனால் 31.3 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. ஒரு 3 கோடிக்கிட்ட அதிகமாக ஏலம் போயிருக்குது. அது வந்து பாதிக்கப்பட்டவங்களே தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. இதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இதையும் கெடுக்க நிற்பாங்க. நம்ம எல்லாம் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, வேணும்னே கொடுக்க நிற்பாங்க. வந்து அந்த 3 கோடியில் ஒரு 300 பேருக்கு 100 ரூபா போட்டவங்களுக்கு, அது 1 லட்சம் போட்டவங்களுக்கு கொடுத்துலாம் இல்லையா. 1 லட்சம் போட்டவங்களுக்கு அந்த 3 கோடியிலேருந்து 300 பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. பெரிய வால்யூம் குறையும். அப்போ 1 லட்சம் போட்டவங்களாம் ஆண்டு கணக்காக காத்திருக்க அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, 10 பாத்து தைக்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரிலாம் வந்து உள்ளவங்களுக்கு அது வந்து கொடுத்துடலாங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம். அதுக்கு வந்து குறுக்க நிற்பானுங்க, கூடாதுமானுங்க. கிடுக்கு தான் நிறைய அலைஞ்சிட்டு இருக்கானே. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏழை இந்த இன்னைக்கு கோர்ட்டிங்கில் முடிஞ்சோன்னு ஒருத்தர் கேட்குறாரு, சார் அவர் வந்து இந்த சித்ராங்கிற அம்மா வந்து 4 லட்சத்துக்கு தான் பாண்டு வச்சுருக்காங்க, 71 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 60 லட்சத்துக்கு எடுத்துள்ளாரு, மீதி 4 லட்சத்துக்கு நீங்கள் கழிச்சிட்டாங்கன்னா அவர் 100% செட்டில்மெண்ட்டு வாங்கிடுவாங்க அந்த அம்மா. அது எப்படி சார் நியாயம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இது இப்படி ஓநாய்கள் இருக்காங்க. ஆடு நனைதுன்னு ஓனாய் எழுத கதை தெரியும் இல்லையா, ஆடு நனைதுன்னு ஓனாய் எழுத கதையா அந்த ஓனாய் மாதிரி அவர் பேசுகிறாரு, என்கிட்ட பேசுகிறாரு ஃபோனில். இந்த மாதிரி ஃபுல் செட்டில்மெண்ட் கிடச்சிருமே, அது எப்படி சார் நியாயம் கேட்குறாரு. ஐயா புண்ணியமானே, அவங்களாவது எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்தனால தான் 67 லட்சம் உள்ள வருது. நீ ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எடுக்கூடாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு நீயும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற அவருக்கு இந்த எண்ணம்.
அவருக்கு 100% கிடைச்சிருமே, கிடைச்சிட்டு போகுது. பாதிக்கப்பட்ட என்ன படுத்தினா அவங்க கிடைச்சிட்டு போகுது. அவங்களால உங்களுக்கு பணம் உள்ள வருது இல்லையா? என்ன எண்ணம் பெறும் ஆளுங்களுக்கு? இப்படி ஓநாய்கள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஓநாய்கள்லாம் பார்த்து எனக்கு எனக்கு ஃபோனில் கேட்குறாரு அவர், என்ன சார் 4 லட்சம் அவருக்கு கழிச்சிட்டாக்கா மொத்தம் கொடுத்துட்டாக்கா 100% செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. போனானா போட்டும், பாதிக்கப்பட்டாங்க போட்டுமே, பாதிக்கப்பட்டாந்தனையா என்னத்தை சொல்ல உங்களெல்லாம் இந்த கெடுக்கருக்கிறது நிற்கிறீங்க வந்து. அடுத்து வந்து தென்காசியில் 3 பிளாட்டு தான் சோல்டு. சங்கீத் கார்டன் 12 பிளாட்டு 12 சோல்டு மதுரையில். அதனாலலாம் ஏற்கனவே சொல்லலையா, நல்ல நல்ல பிளாட்லாம் போயிடுதுல்ல, அது நம்மளாலுமே எடுத்துக்காங்க. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. பாதிக்கப்பட்டவங்க தான் எடுத்திருக்காங்க. அது அப்செட் ப்ரைஸுக்கே எடுத்திருந்தா கூட பாதிக்கப்பட்டவங்க தான் எடுத்திருக்காங்க. தஞ்சாவூரில் ஒரு பிளாட்டு ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து அப்செட் ப்ரைஸுக்கே எடுத்திருக்காரு. அவ்வளோதான். அது வந்து நிறுவனமும் ஒத்துக்கிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்செட் ப்ரைஸுக்கே பேஸ் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்களே அதுக்கே எடுத்திருக்காரு, ஓகேன்னு சொல்லிட்டாங்க நிறுவனத்தின் சார்பில். அதுக்கப்புறம் வந்து இதில் அமிர்தா சீட்டில் கொஞ்சம் ஏலம் போயிருக்கு. ஏன்னா 200 சம்திங் பிளாட்டு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பிளாட்டுக்கு மேலே போயிருக்குது. அது என்னென்னா அங்கெல்லாம் ரேட்டு கம்மி. உள்ளே அமிர்தா சீட்டு தான் ரொம்ப கம்மியாக வந்து மதிப்பீடு பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம். அதனால வந்து நிறைய பிளாட் அங்கே ஏலம் போயிருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போனால் நமக்கு சந்தோஷம்தான். அப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இருக்கிறனால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ஒரு கேம்ப் போடலான்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு லாயர் கேட்டாங்க. அதுக்கு வந்து எலெக்ஷன் டைமாக இருக்கனால போலீஸ் கடுப்படியெல்லாம் போடக்கூடாது சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஈஓடபிள்யூ காவல் நிலையத்துக்கு சொல்லி ஐஓட்ட சொல்லி நீங்கள் இதுக்கு 3 நாள் வந்து நீங்கள் உங்கள் ஒரு ஆளை வந்து அங்கே இது அவங்களுக்கு கொடுங்க. அவர் இருந்து பார்த்துட்டு அதை வந்து இல்லை இவங்க ஏழாம் ஆக்ஷனில் கலந்துக்கிறதுனால ஆக்ஷனில் கலந்துக்கிறனால இவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் விக்டிம்ஸுக்கு பாதிப்பு இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாங்க. நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். அவர் ஏன் நம்ம வந்து நான் அடிக்கடி இறைத்தூதர் சொல்ல தெரியுங்களா? அவர் உண்மையிலே இறைத்தூதர் தாங்க. இன்றைக்கி பாருங்கள், எம்ஸ்டார் காரங்களுக்கு இன்றைக்கி ஓகேன்னு சொல்லிட்டார். எம்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருமே அதில் வந்து தலைவர்கள் கிடையாதுங்க, லீடர்ஸ் இருக்கிறாங்க. லீடர்ஸ்களுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த சங்கம். ஆனால் அதுலேயும் முதலீடு பண்ணவங்க அதில் அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க. இப்போ தலைவர் வாங்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு தலைவர் மெம்பராக இருக்காருன்னா அவருக்கு கீழே ஒரு 10 பேர் வாங்கி கொடுத்தா அப்போ அந்த 10 பேருடைய லேபிலிட்டி யார்? பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அவங்க. நம்ம தவறான புரிதலுக்கு நம்ம போக வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்தால் தாங்க தேர் நகரும். திருப்பி அடிக்கடி சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து 23ஆம் தேதி எலெக்ஷன் வருது இல்லையா, அன்றைக்கி ஏலம் கிடையாது. அந்த ஏலத்தை 15/5 மே மாதம் 15ஆம் தேதி அந்த 15/5/2026 அன்றைக்கி ரீஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 23ஆம் தேதி விட வேண்டிய ஏலம் என்னென்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களோ, எந்த இடத்த ஏலம் விட போடுறாங்களோ அந்த இடங்கள் வந்து 15/5 ஏலம் விடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை வெளியில் ஆளுங்க எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உடனடியாக சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டார். இது நம்ம விக்டிம்ஸ் எடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களே இப்போ 4 லட்சம் சித்திராங்கிற ஒரு அம்மா வந்து 4 லட்சம் தான் பாண்டு வச்சுருக்காங்க, 71 லட்சத்துக்கு எடுத்துக்காங்க இல்லையா. ஒருவேளை அவங்க 4 லட்சம் சேர்த்து நான் கட்டிடுறேயா, நீங்கள் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் அப்புறம் கொடுங்க, நான் இப்போ 71 லட்சத்துக்கு எடுத்துக்கலாம், 71 லட்சம் இந்த 4 லட்சம் பாண்டுக்கு சேர்த்து நான் இப்போ காசு கொடுத்துறேன், 70 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் உடனடியாக சர்டிஃபிகேட் சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது யாருனாக்கா டான்பீட் கோர்ட்டில் கொடுக்கணும். காம்பீட்டன் அத்தாரிட்டி மூலமாக டான்பீட் கோர்ட்டில் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டாங்க, நம்ம வந்து நேரில் போகாதீங்க, அவங்க இருக்க பணிச்சுமையில் அவங்க கோவப்படுவாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தபால் அனுப்பிவிடுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தபால் அனுப்பிவிட்டது. இப்போ அவங்களாம் வந்து புகாரை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லியிருக்காங்க. தாமதமாக அனுப்பிச்சுட்டாலும் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் ஆகிடும். ஆமாம். அடுத்து வந்து வேறு என்ன, இது 24 லட்சத்துக்கு ஒருத்தர் தஞ்சாவூரில் எடுத்துருக்கிறாரு. பேஸ் ரேட்டே 24 லட்சம் தான். அப்செட் பேஸே 24 லட்சத்துக்கு எடுத்துட்டார். ஓகே, அது ஓகே ஆச்சு. சங்கீத் கார்டனில் அதே இது வந்து 20,19,400 ரூபா, 20,19,400 ரூபா ஒரு பிளாட் நம்பர் 4 வந்து தஞ்சாவூரில். பிளாட் நம்பர் 4 தஞ்சாவூரில் வந்து 24 லட்சம் தான் அப்செட் ப்ரைஸே ஒருத்தர் எடுத்துட்டார். அவருக்கு லாபம் அது. இதில் வந்து சங்கீத் கார்டனில், அதாவது சீரியல் நம்பர் 37 இந்த பேஜில் சொன்னாங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சீரியல் நம்பர் 37 சங்கீத் கார்டன் மதுரையில் வந்து அதோடைய ரேட்டு வந்து அப்செட் ப்ரைஸ் வந்து 20,19,400 ரூபா. ஆனால் 34 லட்சத்துக்கு ஒரு எடுத்துருக்கிறார். இந்த அதிகமாக ஏலம் போனது நமக்கு லாபம் தான், நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அது லாபம் தான். ஸோ பாதிக்கப்பட்டவங்க இஎம்டி செலுத்த வேண்டாம். இஎம்டி நீங்கள் ஏலம் எடுத்துகிட்டு நீங்கள் பணம் கட்ட முடியாமல் போனால் கூட உங்கள் இஎம்டி அமௌண்ட்டு டோட்டல் லேபிலிருந்து கழிக்கப்பட மாட்டாது என்பது
நல்ல செய்திகள். அதுக்கப்புறம் ரீசெடியூல் பண்ணுவோன்னு இருக்கிறார். மே மாதம் வந்து திருப்பி ரீசெடியூல் பண்ணி போகாத பிளாட்லாம் திருப்பி விடும்போது நீங்கள் எடுத்துக்க. இதுக்கு மேலே கொஞ்சம் அவேர்னஸ் வரும், கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம சங்கத்தின் நிலைப்பாடு என்னென்னு அறிவிச்சலாமா? அறிவிச்சலாம் சார். இந்த கோர்ட் நிகழ்வில் இப்போ இந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்லிட்டீங்க சார். இப்போ முதலீட்டாளர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில்? முதலீட்டாளர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடலாமா, நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் சொல்லலாமா? எல்லாத்துக்குமே சொல்லலாம் சார். இல்லை, முதல்ல நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் தான் சொல்லணும். சரி, ஏன்னா அதுதான் கரெக்டு. இல்லைன்னா ஜேக் குட்டாவுக்கு சொல்லலாம். ஏன்னா ஜேக் குட்டாவில் கலந்துக்க மாட்டாங்கன்னு பிடிவாதமாக ஒரு சிலர் இருக்கிறாங்க. மக்களுக்கு நன்மை செய்கிறாங்கிற போர்வையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தனியாக அவங்க எங்கள் வழி தனி வழிங்கிற மாதிரி. ஆமாம், அதை படையப்பா பணியில் இருக்காங்க. சார்பாகவே சொல்லிடலாம் சார். ஜேக் கூட்டமைப்பு சார்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஏலம் எடுங்க, ஏலம் எடுக்கலாம். ஏன்னா பாண்டுக்கு லேண்டுங்கிற மாதிரி வந்துருச்சு. நமக்கு எந்த விதமான இழப்பீடும் வராது. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஏலத்தை பிட் பண்ணலாம். ஆனால் சங்கத்தோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் போட்டிருக்க முதலீடு பணம் இல்லையா, ஒருத்தர் 50 லட்சம் போட்டிருக்கன்னா 50 லட்சத்துக்கு உள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். 50 லட்சத்துக்கு மேலே எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பணத்தை இம்மீடியட்டாக கட்டணும். இம்மீடியட்டாக வித்தின் 3 days to 10 daysக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய நிலைமை வரும். அப்படி எடுக்காதீங்க. சரி சார், அப்போ நான் வந்து இப்போ 50 லட்சம் போட்டு 50 லட்சத்துக்கு எடுத்துடலாமா அப்படின்னாக்கா அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏன்னா கடைசியில் கட்ட முடியல, எல்லாமே போயிடும், எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்படி இல்லாமல் 50 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு 35 லட்சம் 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சத்துக்குள்ளே எடுங்க. ஒரு 10% கம்மியாகவே, 10% 20% கூட கம்மியாக எடுங்க. அப்படின்னா தான் ஒரு 70% கிடைக்க வருதுனாக்கா நீங்கள் பணம் எதுவும் கட்ட வேண்டிய நிலைமை வராது. அது கட்ட வேண்டிய நிலைமைன்னா கட்ட முடியும்னு சொல்லி அது திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வராது. திருப்பி அந்த பிளாட்டை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வராது. அதனால் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே எடுங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆடியோ வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், பாண்டுக்கு லேண்டுங்கிற சூழ்நிலை வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு இது சொல்லியிருந்தீங்க. அதை பொறுத்து தான் நம்ம மெயினாக பேசியிருந்தோம். அதில் உள்ள படத்தை கவனிச்சிங்களா? படமும் நீங்கள் வந்து ஒரு இளைஞர் படத்தை போட்டிருந்தீங்க. ஏன் நான் அதை போட்டேன்? பல பேர் வந்து உங்களை அதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பல பேர் பாண்டுக்கு லேண்டு வருங்க தான் சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். இப்போ படம் வந்து சொல்லிட்டேன் ஒரு 20 வயசு படத்தை போட்டிருந்தீங்க. அது ஏன் போட்டேன்னா தோழர்களே, வேணும்னே தான் போட்டேன். ஏன்னா ஒருத்தன் சிவகாசிக்காரன் ஒருத்தன் உட்காந்துட்டு கல்யாணராமன் சொன்னாலே, கல்யாணராமன் கமல் சொல்லுவோம் இல்லையா, அவன் வந்து என்னை அடிக்கடி கிளம்பி இவன் தான் குமர மாதிரியும் ஆனழக மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறான். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த நாய் தெரிஞ்சுக்கணும், அந்த நாய் கூட இருக்கிற சில நல்ல கைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் அதை போட்டேன். கேட்டிங்களா? எல்லாருமே வாலிப வயசில் நல்லா தான் இருந்திருப்போம். நீங்கள் இந்த குட்டிகளை பார்த்துருக்கீங்களா? பன்னிக்குட்டியை பார்த்தீங்களா? குட்டியில் எல்லாம் சூப்பர் அழகாக இருக்கும். குழந்தைகள் மனித குணம் எப்படி குழந்தைகளே எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி மிருகங்களுமே குட்டியில் எல்லாமே அழகாக தான் இருக்கும். எல்லாமே அழகாக தான் இருக்கும். அதோட வயசு பருவம் வரும்பொழுது, பருவம் அடைஞ்சு அது முதிர்ச்சி அடையும் போது கொஞ்சம் வீக்காக தான் ஆகும். அது இந்த கிழவன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இயல்பு, அது பரிணாம வளர்ச்சி. அது கூட தெரியாமல் இந்த கூமுட்டைங்க என்னை கிழவன்றாங்க. எப்பா நீ குமரனாவே இருந்துட்டு போங்கடா. என்ன எல்லாருமே இந்த வயசுக்கு வரத்தானும். சின்ன வயசாக இப்போ சின்ன பையன், நானும் சின்ன பையனாக இருக்கும்போது வயசானவங்கள நானும் கேலி கிண்டல் பேசினால தான் நான் உத்தமன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதெல்லாம் தவறு என்று இப்பொழுது அந்த பருவம் அடையும்போது தான் நம்ம தெரிய வரும். இப்போ அப்பாவை பிள்ளை வந்து மதிக்க மாட்டான். ஆனால் இவன் அப்பாவாகி ஒரு குழந்தைக்கு தகப்பனாய் அப்பா வரும்போது இல்லையா, அப்போந்தான் அதனுடைய இது தெரியும். ஐயோ நம்ம அப்பாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்காம இருந்த மாதிரி சொல்லி அப்போந்தான் உணர்வான். அந்தந்த ஸ்டேஜ் வரும்பொழுது கண்டிப்பாக உணர்ந்தே ஆக வேண்டும். தோழர்களே, இன்றைக்கி நல்ல நிகழ்வு நடந்திருக்கு. பாண்டுக்கு லேண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ஏழை எடுத்துகிட்டு பணம் கட்ட முடியல என்னால் அப்படி சொன்னால் கூட இஎம்டி அமௌண்ட்டு நமக்கு எந்த விதத்துலையும் பாண்டுகளை கழிக்கப்பட மாட்டாங்கிற ஒரு நல்ல செய்தி. அப்புறம் வந்து 8/10/2025 அப்புறம் புகார் கொடுத்தவர்கள் பட்டியல் மொத்தத்தை சேர்த்து எடுத்துக்க சொல்லிட்டாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை நீதியரசர் எடுத்துக்க சொல்லிட்டாருன்னா அப்போ நீங்கள் உள்ளே வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அது இப்போ இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இந்த எம்ஸ்டார் ஆளுங்களுக்கும் அதில் வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஏன் எடுக்கிறவங்க எடுங்க, அதுதான் நம்மளுடைய சங்கத்துடைய நிலைப்பாடு. எடுக்கலாம், தாராளம் எடுக்கலாம். நாளையிலேருந்தே நீங்கள் எடுத்தால் இன்றைக்கி கூட நீங்கள் உட்காரலாம், எடுக்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு பிளாட் ஏலம் போயிட்டு இருக்கிறதாகவும் 2 பிளாட் தான் போயிருக்கிறதாகவும் இன்றைக்கி எனக்கு செய்தி வந்துருச்சு. 2 பிளாட் தான் போயிருக்கு மொத்தத்தில் ஒக்கூரில். அதனால் ஏலம் எடுக்கலாம். நம்ம என்றைக்குமே யாருமே குறுக்கணிக்க மாட்டோம், ஏலம் எடுக்கலாம். நல்ல பிளாட்டுகளை பார்த்து நீங்கள் ஏலம் எடுங்க. உங்களுடைய பணம் எவ்வளோ நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதில் ஒரு 80% நீங்கள் 70 to 80% எடுக்கிறது சால சிறந்தது என்பது என்னுடைய ஆலோசனை. அது உங்களுடைய விருப்பம்.
இந்த சித்ராங்கிற அம்மா எடுத்த மாதிரி 4 லட்சம் தான் பாண்டு வச்சுருக்காங்க, கையில் போட்டிருக்காங்க, முதலீடு பண்ணியிருக்காங்க. 71 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. அப்படி பணம் உள்ளவர்கள் எடுக்கணுச்சே எடுங்க, தெரியாமல் எடுத்துறாங்க. தெரியாமல் எடுத்தீங்க பணத்தை கட்டிடணும். புரியுதா? புரியுது. போதுமா? போதும் சார். அது ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் சார். சொல்லுங்க. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் யூஓடபிள்யூ வந்து அன்கன்ஃபார்ம்டு போட்டிருக்காங்கல்ல, ஆமாம், அன்கன்ஃபார்ம்டு தவிர்த்து எடுக்க சொல்கிறீங்களா அல்லது தவிர்த்து தான் எடுக்கணும். அதை மட்டும் இல்லை, கொஞ்சம் தவிர்த்து தான் எடுக்கணும். ஏன்னா அது சில வில்லங்கள்லாம் இருக்குது. ம். அது கிளியர் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. ம். இப்போ தெரியாது. இப்போ கன்ஃபார்ம் ஆனது அமௌண்ட்டுக்கு மட்டும் கன்ஃபார்ம்டு அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்ல ஒரு 70 to 80% எடுக்கிறது நல்லது. நன்றி தோழர்களே. நன்றி. நன்றி நன்றி நன்றி.